ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது வந்து பூரி ரெசிபிங்க. இது நார்மல் பூரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. எப்படி பண்ணாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாவு வச்சு இந்த ரெசிபி வச்சு நீங்கள் பூரியும் பண்ணலாம், இதே வச்சு சப்பாத்தியும் பண்ணலாம். 2 மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து சுடு தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கரண்டி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஊறணும். சுடுதண்ணியில் வந்து இந்த ரவை வந்து நல்லா ஊறி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இதாகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். இதாகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா திருகி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாகவே இன்னுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட சீரகம் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஓமம்ங்க. ஓமத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது தேவையான அளவு உப்பு. கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டியதில்லை. இது வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் மாவு வந்து பூரி மாவுக்கு பிசைவீங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாவை வந்து நீங்கள் சப்பாத்தியாகவும் செய்யலாம். நான் வந்து பூரி பண்ணியிருக்கேன். இது வந்து 2 மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாப் பண்ணி நல்லா வந்து கட்டிகள்லாம் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பூரி வந்து இது வந்து சீவி போடணும். அப்போ தான் வந்து பூரி புஸ் புஸ்ன்னு வரும். இது கூட கொஞ்சம் மாவு மேலாப்பில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோங்க. எண்ணெய் வந்து பூரி பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நல்லா சூடாக காய்ஞ்சிருக்கணும். எந்தளவுக்கு காயணும், நல்லா காயணும். அப்போ தான் வந்து பூரி வந்து உங்களுக்கு புஸ்ஸுன்னு கிடைக்கும், இல்லைன்னா அமுந்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து இது மாதிரி ஒரு மூடி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு வரும். நல்லா அமுத்தி விட்டு ஓரங்களில் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சேஃப் கிடைக்கும். அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா வரும், புஸ்ஸுன்னு வரும். உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பூரி கிடைக்கும். நீங்கள் இதே சப்பாத்தியாகவும் நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இதில் ஜீரகம், ஓமம் இதெல்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து நல்லா நைட் டைம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த சீக்கிரம் செரிமானமாகும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி புஸ் புஸ்ன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்குல வச்சு குருமா வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். நான் வந்து குருமா ரெசிபி அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதாங்க, இதை எடுத்துடலாம். நல்லா சுட சுட காலையில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம், நைட்டுக்கு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க இந்த பூரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் கோதுமை மாவு பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. வீட்டிற்கு குட்டீஸுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நல்லா பிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க, நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கு. நான் உங்களுக்கு பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அந்த கையில் தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.